நம்ம sin x and cos x ஓட நார்மல் கிராஃப் பார்க்கணும் சரிங்களா? அப்போ y ஓகே வந்து sin x. Draw the graph. என்ன சொல்றாங்க? Draw the graph. Y equal to sin x on the interval 0, 2. On the interval 0, 2. சரி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பிளிட் டிப்பிங் வேல்யூ தெரியும். என்னென்ன வேல்யூ தெரியும்? 0 to 2 போயின்னா 360 டிகிரி வரைக்கும். அப்போ 360 வரைக்கும் நம்ம வேல்யூ செட் பண்ணணும். 0 டிகிரி, 30 டிகிரி, அடுத்தது 45 டிகிரியா, 45 டிகிரி, 60 டிகிரி, அடுத்தது யாரு 90யா, 90 டிகிரி. சரி எகைன் என்ன கிடைக்கும்? 90க்கு அப்புறம் இந்த 30 ஆட் ஆகும். அப்போ அதனோட வேல்யூ தான் நம்மளுக்கு 30 ஆட் ஆனால் கிடைக்கும் 120 டிகிரியா, 120, 135 டிகிரி, அடுத்து யார் இருக்காங்க டிகிரியா, 150 டிகிரி, 180 டிகிரி. கரெக்டாக கண்ணு? இதே மாதிரி 360 வரைக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கிடைப்பாங்க? இருந்து மறுபடியும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 30யா, 210ஆ, 210, 225 டிகிரி, அடுத்து யாரு 220 என்ன வரும்? 250 250யா, 240யா, 55 240 டிகிரி கரெக்டாக. 240 அடுத்து 270 டிகிரி கரெக்டாமா? ஆமாங்க சார். ஸோ அடுத்தது கண்டினியூஸாக போட்டு வாங்க. எல்லா வேலையும் தெரிஞ்சது நம்ம ட்ராப் பண்ணணும். அதனால தான் அத்தனை வேலையை எழுதுறேன். அடுத்தது 30 ஆட் பண்ணால் 300 டிகிரி, அடுத்து 200, 300க்கு அப்புறம் 330யா, 315ஆ, 315, 315 டிகிரி, அடுத்தது மறுபடியும் 15 ஆட் பண்ணணும். 50 ஆட் பண்ணால் 330 டிகிரி. ஸோ லாஸ்ட் வந்து 360 டிகிரி. கரெக்டாக கண்ணு சொல்கிறாங்க. இப்போ என்னது? y ஈக்குவல் டு சைன் எக்ஸ். அப்போ சைன் ஜீரோ என்னடா கண்ணு? சைன் ஜீரோ ஜீரோவா? இது சைனோட வேல்யூ சரிங்களா? இது வந்து எக்ஸோட ரேஞ்சு நம்ம நோட் பண்ணிக்கிறேன். இது சைனோட ரேஞ்சு நீங்கள் நோட் பண்ணுங்க. சைன் எக்ஸ் அப்படியே வேல்யூ ஸ்பெக்ட்ரம்னு சொல்லிட்டு வா. 0, 1/2 ம் 1/√2 ம் √3/2 ம் 1 ம் √3/2 ம் 1/2, 1/2, 180 டிகிரி வேல்யூ ஜீரோவா? ஆமாம் சார். ஸோ அடுத்தது தேடி போடுறாரு சொல்லுங்கள். சார் நம்ம 180 + 30 போட்டு 210 போட்டிருக்கோம் சார். அப்புறம் ஏன் சார் 15 ஆட் பண்ணியிருக்கோம்? நீங்கள் எங்கே 15 ஆட் பண்ணிக்கிட்டாங்கன்னு 210க்கு அப்புறம் ஏன் சார் நம்ம 30 ஆட் பண்ணாமல் 15 ஆட் பண்ணியிருக்கோம்? இல்லை எந்த கொஞ்சம் வாய்ஸ் இன்னைக்கு பிரேக் ஆகுது. எனக்கு கரெக்டாக சொல்லு, இன்னொரு சொல்லு. இப்போ கேட்குதா சார்? கேட்குறாங்கண்ணே. 210க்கு அப்புறம் ஏன் சார் நம்ம 15 டிகிரி ஆட் பண்ணியிருக்கோம், 30 டிகிரி ஆட் ஒன்றும் பண்ணாமல்? இல்லை, இங்கே இதுக்கு லைஃப் பிட்வீன் கேட்பேன். இதுக்கு 30 டிகிரி கரெக்டுங்களா? இதுக்கு 15 டிகிரி, இதுக்கு 15 டிகிரி. அந்த கான்செப்ட் தான் ஆட் பண்ணிட்டு வேறு இல்லை. கரெக்டாக? ஓகேங்க இங்கிருந்து இங்கே 30 டிகிரி, இது 15 டிகிரி, இது 15 டிகிரி, மறுபடியும் எகைன் என்னது எண்டுக்கு வரும்போது 30 டிகிரி. அப்போ என்ன ஃபாஸ்டிங் ஒரு 90 கம்ப்ளீட் ஆகுது பாருங்க. ஒரு 90 கம்ப்ளீட் ஆன பின்னாடி மறுபடியும் என்னது 30 ஆட் பண்ணணும், அப்புறம் 15 ஆட் பண்ணணும், 15 ஆட் பண்ணணும், மறுபடியும் 30 ஆட் பண்ணணும். கரெக்டுங்களா? அப்படியே ஆட் பண்ணி ஓகேங்க ஒரு 90 கம்ப்ளீட் ஆச்சு. 180 ஒரு 90, ரெண்டாவது 90 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? 30, 15, 50. கரெக்டுங்களா? ஓகே சார். அப்புறம் எண்டில் எது கிடைக்கும்? 30 கிடைக்கும். அந்த கான்செப்ட் ஓகேங்க சார். இங்கே ஸ்டார்டிங், இந்த ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோமோ அந்த கான்செப்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகே சார். சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும்? 210 210 180 + மைனஸ் வேல்யூ வரும், ப்ளஸ் -1/2 அப்படி மைனஸில் போட்டணும். 1/2 மைனஸ் 1/√2 மைனஸ் 3/2 270 வந்து -1 வந்துருச்சு. கரெக்டாமா? ஆமாங்க சார். சொல்கிறோம் 300 30 ஆட் பண்ணுறோம். இது ஆல்சோ பொறுத்து கொட்டுறேன்டா. பொறுத்து கொட்டுறேன்னா என்ன ஆகும்? மைனஸில் வரும். சொல்கிறேங்க என்ன பண்ணலாம், என்ன வேல்யூ கிடைக்குங்க? அப்படி ரிவர்ஸ் வரும். -√3/2 அதான் ரிவர்ஸில் வரும். -1/2 -1/2 -1/√2வா? -1/√2 -1/2 0. கரெக்டாமா? ஆமாங்க சார். ஒன்று மிஸ் ஆகுது. அதான் கரெக்டாக மிஸ் -1 மிஸ். ஓகே கண்ணு, இதுதான் கண்ணு. இப்போ இந்த வேல்யூஸ் தெரிஞ்சுட்டிங்களா?
எஸ் சார். அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அந்த இன்டர்வல் 0,2πயோட ரேஞ்ச் இப்படி ஆகுது. இது நான் ரியல் லைனில் போட்டு காட்டிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு என்ன மெயினாக வேணும் அப்படின்னா எக்ஸு சைன் எக்ஸ் வேல்யூ 0 டிகிரியில் இருங்க, 90 டிகிரியில் இருங்க, அடுத்த 90 யார் 180 டிகிரியில் இருங்க, அடுத்த 90 270 டிகிரியில் இருங்க, அடுத்த 90 360 டிகிரி வரும். எல்லா வேலையும் உங்களுக்கு போட்டு காட்டிக்கிறேன். அங்கேருந்து நீங்கள் ரன் பண்ண முடியும். 0 டிகிரி யார் 0, 90 டிகிரியில் 1, 180 டிகிரியில் 0, 270 டிகிரியில் -1, 360 டிகிரியில் 0. இதுதான் நம்மளோட மெயின் வேல்யூ. எல்லாமே மேலே நான் வந்து லைனில் போட்டு காட்டிட்டேன். கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். சரி, இதுதான் நம்மளுடைய பேசிக். இதுதான் ஒய்யோட வேல்யூ. கீழே இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. ஒய் கூட சைன் எக்ஸ், அப்படி இதுதான் நம்மளுடைய ஒய்யோட வேல்யூ. சரி, இப்போ இதை வச்சு நம்ம ட்ராப் பண்ணணும். இதை வச்சு நம்ம ட்ராப் பண்ணலாமா? ஓகே சார். அப்புறம் பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இங்கேருந்து இங்கே 0 டிகிரி வச்சுக்கோங்க. இப்போ யாரால் மெயினாக போட்டோம் 90 டிகிரி மெயினாக போட்டுக்கிறோம். அடுத்தது 180 டிகிரி, அடுத்தது 270 டிகிரி, அடுத்தது 360 டிகிரி. போயிட்டே இருக்கு லைனு. சரி டைம் அப்படியே மேலே பார்த்து சொல்லுங்கள். 0ல் 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே ஆகுது. 0 டிகிரியில் 0 டிகிரி. இங்கே வேணும்னா வேல்யூ ஒய் எக்ஸுக்கு மேக்ஸிமம் மினிமம் 1 -1. அப்போ நான் வந்து இங்கே 1ன்னு வச்சுக்கிறேன், கீழே வந்து -1 வச்சுக்கிறேன், கீழே வந்து -1 வச்சுக்கிறேன். சொல்கிறாங்க இப்போ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுவோம். 0 டிகிரி நோட் பண்ணிட்டேன். அடுத்து யார் 90 டிகிரி. 90 டிகிரினா எவ்வளோ கண்ணு 1 சார். 0 1 0, திரும்ப 0 அடுத்தது -1 -1, அடுத்தது 0, 60 டிகிரி 0. கரெக்டுங்களா? ஆமாங்க சார். அப்போ வேல்யூ என்ன ஆகுது? இந்த வேல்யூ ஏன் பெண்ட் ஆகுதுன்னா இதான் ரீசன். ரீசன்னா 1/2, 1/√2, √3/2, 1 அப்படின்னு என்ன மீனிங்கு? இதனோட வேல்யூஸ் என்ன? ஈக்குவல் டு 0.5, மேபி சம்திங் வரும். இது என்னது? இது கண்டுபிடிச்சோம்னா 1 ஆகுது. கரெக்டுங்களா? அப்படியே 0.something இன்க்ரீஸ் ஆகிடுது. கரெக்டுங்களா? அப்போ இன்க்ரீஸிங் ஆகுது என்னது? டயக்ராம் அதனால தான் பெண்ட் ஆகுது. அந்த வேல்யூஸ்லாம் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த டயக்ராம் ஏன் பெண்ட் ஆகுதுன்னா அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது அதனால தான் பெண்ட் ஆகுது. கரெக்டுங்களா? இந்த ஷேப்பில் வந்துட்டு இது ஏன் பெண்ட் ஆகுதுன்னா அதர் ரீசன். அப்படியே ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுது. கரெக்டுங்களா? இந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் வந்து ஏன் ஸ்ட்ரெயிட் லைன் தான் போகாது? ஏன் இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் தான் போகலாம்ல, ஏன் போகாது அப்படின்னா வேல்யூஸ் மைல்டாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்னா அப்படியே ஸ்லாண்டாக தான் போகும்போது ஸ்ட்ரெயிட் லைனாக போகாது. அப்படியே இங்கே மூவ் ஆகிட்டு வருவாத ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அதான் மாதிரி ரீசன். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டயக்ராம். எதனோடது? ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸு ஆன் த இன்டர்வல் 0,2πயோட டயக்ராம் இதுதான். சரிங்க சார், இது ஏற்கனவே போட்டுக்கணும், இது எதுக்கு திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் இருந்து க்ளோஸ்டு ரீஜியன் யாருன்னு பார்க்கணும். க்ளோஸ்டு ரீஜியன் யாரும் ஆல்ரெடி நீங்கள் எல்டிபி பார்த்துட்டீங்க. க்ளோஸ்டு ரீஜியன் 2ஆக கட் ஆகுது. எங்கெங்கே? இங்கிருந்து இங்கே ஒரு பாட்டு, அடுத்து இங்கிருந்து இங்கே ஒரு பாட்டு, 2 பாட்டாக கட் ஆகுது. கரெக்டாக? இங்கிருந்து இங்கே ஒரு பாட்டு, அடுத்து இங்கிருந்து இங்கே ஒரு பாட்டு. சரிங்களா? அப்புறம் நம்மளோட ரீஜியன் பாட்டு என்ன வரும்? 0 to அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0 to πங்கிறது ஒரு ரீஜியன். கரெக்டுங்களா? அப்போ இங்கே ஒரு ரீஜியன் பாட்டு. இதை வச்சு நம்மள ப்ராப்ளம் போட போகிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ஒரு ரீஜியன் பாட்டு. கரெக்டாக? ஸோ அடுத்த ரீஜியன் யார்? கீழே வருவாங்க. அடுத்த ரீஜியன் பாட்டு யார்? கீழே வருவாங்க. அந்த ரீஜியன் பாட்டு. இது ரெண்டை ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம பண்ணணும். ஏன்னா இது வந்து நெகட்டிவ் வேல்யூ வரும். நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ போடும்போது ரெண்டு என்னன்னா சிமெட்ரிக் கர்வ். சிமெட்ரிக் கர்வ்னு மீனிங் தெரியுமாம்மா? சிமெட்ரிக் கர்வ் அது சிமெட்ரிக் டயக்ராம், சிமெட்ரிக் கிராஃப் அப்படின்னு மீனிங் என்ன? அப்படின்னு மீனிங் என்னன்னா இந்த ரீஜியனோட வேல்யூவும் இந்த ரீஜியனோட வேல்யூவும் எப்படி இருக்குங்க? ஈக்குவலாக இருக்குங்க. ஓகே சார். நாம் என்ன பண்ணுவோம்? இது பாசிட்டிவ் டைரக்ஷன், இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்? 0 ஆயிடும். அப்படி கிடையாது. எனக்கு இதனோட ஏரியா தனியாக வேணும், இதனோட ஏரியா தனியாக வேணும். அப்படின்னு என்ன கிடைக்கும்? இதனோட ஏரியா ஃபர்ஸ்ட் ஏரியாவும் இதனோட ஏரியா செகண்ட் ஏரியாவும் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணி போடணும்.
ரெண்டையும் என்ன பண்ணி போடணும், ஆட் பண்ணி போடணும். நீ டைரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்கும் போது ஜீரோ ஆயிடும். ஏன்னா இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும், இது வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த மெஷர் வந்தாலும் ஏரியா, லென்த்து, வித்து, பிரெத்து எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நீ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்தால் யூ வாண்ட் டு கன்வெர்ட் டு பாசிட்டிவ். ஆல்ரெடி நீ ராயல் ப்ளஸ் படிச்சிருக்க கரெக்டா? எந்த மெஷர்மெண்ட் வந்தாலும் நம்ம வந்து நெகட்டிவ் வந்து என்ன தான் போட போகிறோம், பாசிட்டிவ் தான் போட போகிறோம். அப்போ இதனோட ஏரியா பாசிட்டிவ் இருந்தால் இதனோட ஏரியா நெகட்டிவ் வந்தால் இஸ் கன்வெர்ட் டு பாசிட்டிவ், அப்புறமேட்டு தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? தட் இஸ் பாயிண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட் சொல்கிறது நான் வந்து இப்போ ரீஜியன் போட்டுக்கிறேன். சரிங்களா? அது சிமெட்ரிக் டயக்ராம்னா என்ன? சிமெட்ரிக் கிராஃப்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேரபோலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரபோலாவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி கட் ஆகுதுன்னா இதனோட ரீஜியனும் இதனோட ரீஜியனும் ஈக்குவல். அப்போ இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சி 2 டைம்ஸ் ஆஃப் இதனோட வேல்யூஸ் எழுதினா போதும். இதனோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எழுதினா போதும், நெகட்டிவ் வேல்யூ எழுதணும்னு அவசியம் கிடையாது. 2 டைம்ஸ் எழுதினா போதும். சரிங்களா? இதனோட ஏரியா கண்டுபிடிச்சு 2 டைம்ஸ் எழுதினா போதும். சரிடா கண்ணு? ஓகேங்க சார். சரி, இதுதான் சைனோட கிராஃபு. எதனால் இன்டெகிரேஷனில் ஏரியா கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதனால் இந்த டீட்டெயிலாக என்னோட எக்ஸ்பிளைன்